சென்னை மாநகராட்சியில் 5 மற்றும் 6 ஆகிய இரு மண்டலங்களைச் சார்ந்த தூய்மை பணியாளர்கள் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தை தொடங்கினார்கள். தனியாருக்கு ஒப்படைக்கக்கூடாது என்றும் கோரிக்கை எழுப்பினார்கள். இந்த தகவல் கிடைத்ததும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களை நேரிலே சந்தித்து அவர்களின் குறைகள் அனைத்தையும் கேட்டறிந்ததோடு முதல்வருடைய கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்வோம் என்று உறுதியளித்தார். அடுத்து 5ஆம் தேதி நள்ளிரவில் நான் அவர்களை போராடும் அந்த களத்திற்கே சென்று சந்தித்தேன். ஏறத்தாழ 3/4 மணி நேரம் அவர்களோடு இருந்தேன். அவர்களின் பிரச்சனைகளை கேட்டோம். தனியார்மயமாவதை நிறுத்த வேண்டும், மீண்டும் NULM என்கிற அந்த திட்டத்தின் கீழே எங்களை பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளோடு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் கூறினார்கள். அடுத்த நாள் இடதுசாரி இயக்கங்களின் தலைவர்களோடு முதல்வரை சந்திக்கிற ஒரு சூழல் அமைந்தது. ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் குறித்து கோரிக்கை மனு வழங்குவதற்காக அவரை சந்தித்தோம். அப்போது நான் இந்த பிரச்சனையை முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றேன். அப்போது அவரோடு நகர்ப்புறத்துறை அமைச்சர் மாண்புமிகு KN நேரு அவர்களும் இருந்தார். நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், சுமூகமாக முடித்து விடுவோம், இந்த கோரிக்கையை நாங்கள் பரிசீலிப்போம் என்று கூறியிருந்தார். ஆக இந்த பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவு ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த போராட்டத்தை முன்னெடுத்த உழைப்போர் உரிமை இயக்கம், அதனுடைய தலைவர் தோழர் பாரதி, அவருடைய தந்தை தோழர் குமாரசாமி ஆகியோருடன் நான் தொலைபேசியிலே ஏற்கனவே பேசியிருந்தேன். அவர்கள் சொன்னபடி முதல்வரிடத்திலே நான் எடுத்துரைத்தேன். அந்த 2 மண்டலங்களிலும் மொத்தம் 1953 பேர் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றுகிறார்கள். 4500 பேரை வெளியிலிருந்து எடுக்க முயற்சிக்கிறார்கள். இந்த 1953 பேரையும் அப்படியே பணியில் அனுமதித்துவிட்டு எஞ்சிய தூய்மை பணியாளர்களை வேண்டுமானால் அவர்கள் விரும்புகிற தனியார் நிறுவனத்தின் மூலம் நியமனம் செய்து கொள்ளட்டும் என்று கூறியிருந்தார்கள். இதனை நான் முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றதோடு மட்டுமில்லாமல் அடுத்த நாள் நான் பெரம்பலூரிலே சின்னம்மாவின் உடல்நலத்தை விசாரிப்பதற்காக அவர் மருத்துவமனையிலே கவலைக்கிடமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் இருந்த என்னை சந்திப்பதற்காக, என்னுடைய தாயாரை சந்திப்பதற்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கே KN நேரு அவர்கள் வந்தார். அப்போதும் இந்த கோரிக்கையை நான் அவரிடத்தில் நினைவூட்டினேன். நீங்கள் அந்த 1953 பேரையும் அப்படியே NULM என்கிற ஸ்கீம் அடிப்படையிலே பணியில் எடுத்துக்கொண்டு பணி செய்ய அனுமதித்து தேவைப்பட்டால் கூடுதலான தூய்மை பணியாளர்களை அவுட்சோர்சிங் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினேன். இது பாலிசி சம்பந்தமான ஒரு பிரச்சனை. தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் பணியாற்றுகிறார்கள். ஆகவே பணி நிரந்தரம் செய்வது என்பது கடினமான ஒரு செயல். மற்றபடி அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம் என்று அமைச்சர் அவர்கள் என்னிடத்திலே விளக்கம் சொன்னார். தொடர்ந்து அமைச்சர்கள் நேரு அவர்களோடும் திரு சேகர்பாபு அவர்களோடும்
நான் பெரம்பலூரிலே இருந்தாலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு காண வேண்டும், அவர்களின் கோரிக்கையை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும், தனியார் மயப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். நேற்று நள்ளிரவு 11 மணி வரையிலும் கூட அவரோடு பேசினேன். பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பணி நிரந்தரம் தவிர வேறு என்ன கோரிக்கை வைத்தாலும் அதை செய்ய முடியும். ஆனால் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கே தயாராக இல்லை. பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையை மட்டுமே அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கிறது. நீதிமன்றத்தில் ஒருவேளை பணி நிரந்தரம் செய்ய தீர்ப்பு தந்தால் எங்களுக்கு ஒன்றும் அதிலே ஆட்சேபனை இல்லை. நீதிமன்றத்தின் ஆணை என்று நாங்கள் அதன் அடிப்படையிலே செயல்பட்டு விட முடியும். எனவே நீதிமன்றத்தின் தீர்ப்பு வருகிற வரையில் போராட்டத்தை அவர்கள் கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் தொழிற்சங்கமும் அந்த போராட்டத்தில் தொடக்கத்தில் இருந்து பங்கேற்று வருகிற சூழலில் அந்த சங்கத்தின் காப்பாளர் என்கிற முறையில் எனக்கு அமைச்சர்கள் கூறினார்கள். அதன் பிறகும் நான் உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாரதி அவர்களை தொடர்பு கொண்டு அரசு தரப்பில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வழங்கப்படுமோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்படுவதாக உறுதியளிக்கிறார்கள் என்ற தகவலை சொன்னேன். அதற்குள்ளாக 11ஆம் தேதி வழக்கு வந்தது, பிறகு 13ஆம் தேதி வழக்கு வந்தது. 2 வழக்குகள். ஒன்று, இந்த போராட்டம் பொதுமக்களுக்கு இடையூறு தருவதாக இருக்கிறது என்று தொடுக்கப்பட்ட பொதுநல வழக்கு. இன்னொன்று, இந்த உழைப்போர் உரிமை இயக்கத்தின் சார்பில் தொடுக்கப்பட்ட பணி நிரந்தரம் கோருகிற வழக்கு. தலைமை நீதிபதியே விசாரித்த நிலையில் அந்த இடத்தில் இந்த போராட்டம் நடைபெறக்கூடாது, காவல்துறை எங்கே அனுமதிக்கிறதோ அங்குதான் நடத்த வேண்டும், எனவே அந்த இடத்திலிருந்து அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்துவிட்டு பணி நிரந்தரம் தொடர்பாக தீர்ப்பு பின்னர் வழங்கப்படும் என்று சொல்லிவிட்டார். அதற்கான தேதி குறிப்பிடப்படவில்லை. ஆக இப்படியான ஒரு சூழலில்தான் காவல்துறை நேற்று நள்ளிரவு வேளையில் அங்கே குழுமியிருந்த தூய்மை பணியாளர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்ற பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். இது வேதனைக்குரிய ஒன்று. இந்த சூழலில் முதல்வர் தலைமையில் இன்று அமைச்சரவை கூடி இது குறித்து விரிவாக விவாதித்ததாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் தூய்மை பணியாளர்களின் நலன்களை முன்னிறுத்தி பல கோரிக்கைகள், அதாவது பல திட்டங்களை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்களின் தொழில்சார் நோய்களை கண்டறிய சிகிச்சை அளிக்க தனித்திட்டம், பணியின் போது இறக்க நேரிடும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம், தூய்மை பணியாளர்கள் மற்றும் குடும்பத்தினரின் பொருளாதாரத்தை உயர்த்திட சுய தொழில் தொடங்கும் போது அதிகபட்சமாக 3.5 லட்சம் மானியம், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் எந்த பள்ளியில் படித்தாலும் அவர்களின் உயர்கல்விக்கு கட்டணச் சலுகை, விடுதி கட்டண உதவித்தொகை, புதிய உயர்கல்வி உதவித்தொகை ஆகியவை வழங்கப்படும். சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு 3 வருடங்களில் 30,000 குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். கிராமப்புறங்களில் வசிக்கும் பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் முன்னுரிமை வழங்கப்படும். காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் கட்டணமில்லாமல் வழங்கப்படும் போன்ற அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் தலைமையிலான அமைச்சரவை கூடி இந்த அறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். தனியார் நிறுவனத்திடம் நாங்கள் இந்த வேலையை ஒப்படைத்தாலும் கூட அவர்களுக்கான பணி பாதுகாப்பு, ஊதிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
ஏற்கனவே 11 மண்டலங்களில் தனியார்மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. 15 மண்டலங்களில் 11 மண்டலங்களில் மொத்தம் 15 மண்டலங்கள். அதிலே 11 மண்டலங்களில் அதிமுக ஆட்சியின் போதே தனியார்மயப்படுத்தப்பட்டு விட்டது. எஞ்சியுள்ள 4 மண்டலங்களில் 2 மண்டலங்களில் இப்போது அதை நாங்கள் அறிமுகப்படுத்தும் நிலையில்தான் இந்த கடுமையான எதிர்ப்பு தூய்மை பணியாளர்களிடமிருந்து வந்திருக்கிறது. 11 மண்டலங்களில் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த பணிகளை பிற மண்டலங்களில் நடைமுறைப்படுத்தாவிட்டால் அதுவும் சிக்கலாக மாறும். கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இது இருக்கிறது. எனவே வேறு நலத்திட்டங்கள் அல்லது அவர்களுக்கான பணி பாதுகாப்பு, ஊதிய பாதுகாப்பு போன்றவற்றைத்தான் எங்களால் உறுதிப்படுத்த முடியும் என்று அமைச்சர்கள் இருவரும் சொன்னார்கள். மேயர் உட்பட இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இந்த அறிவிப்புகளை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் தனியார்மயமாவதை நாங்கள் ஒருபோதும் வரவேற்பதில்லை. அரசின் கொள்கை முடிவாக இது இருந்தாலும் கூட, அகில இந்திய அளவில் இது நடைமுறையில் இருந்தாலும் கூட, இது ஏற்புடையது அல்ல என்பது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடாகும். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தனியார்மயப்படுத்துவது என்கிற முயற்சியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். NULM என்கிற அந்த ஸ்கீம், நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் ஸ்கீம் மிஷன், லைவ்லிஹுட் மிஷன் என்கிற இந்த திட்டத்தின் கீழே அவர்களை பணியாற்ற அனுமதிக்க வேண்டும். இந்த நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக போராடியவர்கள் மீது, குறிப்பாக பாரதி உள்ளிட்ட தோழர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளையும் திரும்ப பெற்று அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். நேற்று நைட்டு கூலி தொழிலாளர்கள் கைது செய்யப்படுறாங்க சென்னையில். இதுவே நம்ம தமிழக முதல்வர் கூலி படத்துக்கு போய் ரிவ்யூ போடுறாரு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அது அவ்வளோ ஒரு பேசும் பொருளா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதில்லை. கூலி தொழிலாளர்கள் என்று அவர்களை நாம் தூய்மை பணியாளர்களை சொல்ல வேண்டாம். அவர்கள் கார்ப்பரேஷன் ஊழியர்கள், மாநகராட்சி பணியாளர்கள். மாநகராட்சி பணியாளர்கள் என்கிற அங்கீகாரம் வேண்டும், எங்களை அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்புகிறார்கள். எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையிலே இதுபோல ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றக்கூடியவர்களை அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் சரியானது. அதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு, கோரிக்கை. ஆனால் இது பன்னாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாளிலிருந்து அரசு பணியாளர்களை நாளுக்கு நாள் குறைக்க வேண்டும், புதிதாக அரசு ஊழியர்கள் நியமனத்தை செய்யக்கூடாது, அனைத்து துறைகளை சார்ந்த பணிகளையும் தனியார்மயப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கொள்கை முடிவு ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே, நரசிம்மராவ் ஆட்சி காலத்திலேயே அந்த ஒப்பந்தத்தில், காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு உள்ளார்கள். ஆகவே இந்த தனியார்மயமாதல் என்பது இந்திய அரசின் கொள்கையாக இருக்கிறது. அரசு ஊழியர்கள் புதிதாக யாரும் நியமிக்கக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாடும் பெருகி இருக்கிறது. ஒவ்வொரு துறையாக தனியார்மயப்படுத்தி வருகிறார்கள். அதிலே இதுவும் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் தனியார்மயப்படுத்துதலை கைவிட வேண்டும். குறிப்பாக இந்த 2 ஜோன்களில் பணியாற்றக்கூடியவர்களை ஏற்கனவே உள்ளபடி NULM என்கிற அந்த திட்டத்தின் கீழ் பணியாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன். ஏதாவது போராட்டம் நடத்துற வாய்ப்பு இருக்குல்ல மாநிலம் முழுக்க இதை கண்டிச்சு உங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி? இது குறித்து இன்னும் நாங்கள் கலந்தாய்வு செய்யவில்லை. பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையில்
போராடுகிற களத்திற்கு சென்று அந்த தூய்மை பணியாளர்களின் உணர்வுகளை மதித்து அவர்களின் கோரிக்கைகளை முதலமைச்சரின் கவனத்திற்கு நாங்கள் எடுத்து சென்றிருக்கிறோம். மீண்டும் முதலமைச்சரை சந்திக்கிற போது தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவோம். முனைவர் பட்டம் பெற்ற பெண் ஒரு மாணவி நேற்று ஆளுநர் கையில வாங்க மறுத்து துணைவேந்தர்கிட்ட வாங்கிட்டாங்க. அது மரபு மீறிய செயலாகவும் இருக்கு. அது வேண்டப்பட்டவரும் வேண்டப்பட்ட சபை நாகரிகம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? திராவிட சித்தாந்தத்தை நான் மதிக்கிறேன், அதனால் அவர் கையில் வேண்டுமென்றே நான் வாங்க மறுத்தேன் என்று அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அவருடைய கொள்கை பிடிப்பும் அவருடைய துணிச்சலும் பாராட்டத்தக்கது என்றாலும் கூட நீங்கள் சொன்னதைப் போல அவை நாகரிகம் என்பதும் முக்கியமானது. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவர் செய்த செயல் எனக்கு ஒரு வகையிலே ஏற்புடையது என்றாலும் கூட அவருடைய கொள்கை பிடிப்பு, அதாவது திராவிட சித்தாந்தத்தின் மீதுள்ள கொள்கை பிடிப்பு, அதனை அவமதிக்கிற ஆளுநர் அவர் கையில் நான் எப்படி வாங்க முடியும் என்கிற அந்த நிலைப்பாடு அதே கோணத்தில் பார்க்கிற போது சரி என்று தோன்றுகிறது. ஆனால் தனிமனித அணுகுமுறை என்று வருகிற போது அவை நாகரிகமும் முக்கியமானதுதான். நாளை எடுத்துக்காட்டா இருக்காதா? இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஸ்டாலின் முன்னிலையில் இருக்க பட்டமளிப்பு விழாவில் மற்றொரு மாணவி மாதிரி இல்ல, அதுதான் இந்த அவை நாகரிகம் கருதி தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிலே நான் இடம்பெற்றிருந்த போது ராஜபக்சே சந்திப்பின் போது அவர் என்னை கேலி செய்த நிலையிலும் கூட எல்லோரையும் போல அவருக்கு நான் கை குலுக்க நேர்ந்தது. அவர் மீது கோபம் இருந்தது, வருத்தம் இருந்தது, வலி இருந்தது. அவருடைய நடவடிக்கைகளை கண்டிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு இருந்தது. எல்லாவற்றையும் தாண்டி அவை நாகரிகம், அந்த இடத்திலே எல்லோரும் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அந்த நாகரிகத்தை நான் மதிக்க வேண்டும் என்று கருதினேன். அதே உணர்வோடு தான் இப்போதும் நான் அந்த நிலைப்பாட்டை நான் பார்க்கிறேன். ஒரு ஆளுநராக அவர் மரபு மீறி சனாதனத்தை பற்றி பேசிட்டு தமிழகத்தில் அது தவறு. அவரும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவர் கட்டாயமாக தவறு. அதனால தான் சட்டசபையில் அவரே வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவை நாகரிகத்தை அவரே கடைபிடிக்கவில்லை என்பதும் நாம் நினைவு கூறத்தக்க ஒன்றுதான். அதே மாதிரி நான் இப்போ தாவைக்கா தலைவர் விஜய் இப்போ தூய்மை பணியாளர்கள் களத்தில் போய் சந்திக்காம வீட்டில் அழைச்சி பேசியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? களத்தில் போய் சந்திக்காம அவர் வீட்டுக்கு அழைச்சி பேசியிருக்காரு. ஏன்னா அவங்க மழை வெயிலையும் 10 நாளாக போராடிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் உட்பட எல்லாருமே களத்தில் போய் பார்த்துருக்கீங்க. அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு என்ன பிரச்சனையோ நமக்கு தெரியாது. ஒரு வெளியே வந்தால் கூட்டம், ரசிகர்கள் பெருந்திரளாக கூடுவார்கள், அதுவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும் என்று கூட கருதி இருக்கலாம். ஆனால் நாடாளுமன்ற ஜனநாயகம் என்கிற போது நாம் தான் மக்களை தேடிச் செல்ல வேண்டும், போராடுகிறவர்களை தேடிச் செல்ல வேண்டும் என்பதை அவர் இன்னும் கொஞ்சம் காலத்திற்கு பிறகு கற்றுக்கொள்வார். அதற்கான நிர்பந்தத்தை காலம் தரும், மக்களும் தருவார்கள். தேர்தல் அறிக்கையில தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று திமுக தலைவர் தேர்தல் அறிக்கையில தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் அறிவிச்சிருந்தார் எதிர்கட்சியா இருக்கப்ப. இன்று அந்த தனியார் மையம் வேலை செய்யும் ஒப்பந்த நிறுவனங்களிடம் வேலை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அந்த அவங்க வச்சிருந்தாங்க, அந்த பேனர் வச்சிருந்தாங்க, நான் பார்த்தேன். அப்போ பணி நீக்கம் செய்ததை பணி நீக்கம் செய்ய வேண்டாம், மறுபடியும் அவங்கள வேலையை எடுத்துக்கணும், நாங்கள் வந்தால் எடுப்போம் அப்படின்னு தான் அதில் சொல்லியிருந்தாரு. அந்த கடிதத்தை நான் படித்தேன். தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாரு எனக்கு தெரியல. இது முதல்வர், அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவர் எழுதியது. அப்போ
நேரடியாக பணி நீக்கம் 12,000 பேரை நீக்கம் செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அதை எதிர்த்து அவர்களை மீண்டும் வேலைக்கு எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மனுவாக தான் அந்த மனுவை நான் பார்த்தேன். ஆனா இறுதியா ஒண்ணு ஆனால் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. அப்படி யாரும் என்கிட்ட அதை காட்டல. இறுதியா ஒண்ணு, இப்ப உங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை பத்தி தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாலும் சொல்லாவிட்டாலும் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுங்கிற கருத்து தான் எங்களுடைய கருத்து. யாரையுமே ஒப்பந்த பணியாளர்களாக வச்சிருக்க கூடாது. மற்ற துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் எப்படி இப்போ அரசு ஊழியர்களாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இவங்க அதை விட கடினமான பணியை செய்கிறாங்க. ரொம்ப நோய் தொற்றுக்கு ஆளாகக்கூடிய ஒரு பணியை செய்கிற போது அவங்கள அரசு ஊழியர்களாக்கி அவங்களுக்குரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது தான் ஒரு அரசாங்கத்துடைய மிக முக்கியமான கடமையாக இருக்க வேண்டும். அவங்கள அவுட் சோர்சிங்கில் கொடுத்து யாரோ பிரைவேட் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறது ஏற்புடையதில்லை. ஆனா இப்போ உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்கள் உங்களுக்கு வருங்கால முதல்வர், வாழும் முதல்வர் அப்படி 4 பேர் இருக்கிறாங்க. ஆனா நீங்க 26ல கூட்டணியில தான் இருப்பீங்க. உங்க கட்சி நிர்வாகிகள் உங்களை முதல்வர்ன்றாங்க. நீங்களும் சேர்த்து சொல்லுங்க. நீங்களாம் சேர்த்து சொன்னாக்க நான் அந்த கருத்தை ஏற்றுக்குவேன். எங்கள் கட்சியை தாண்டி உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் ஏன் திருமாவளவன் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக கூடாது அப்படின்னு சொல்கிற காலம் வரணும். உங்களுக்கு என்ன அதில் தயக்கம் இருக்கு? ஏன் உங்களால் சொல்ல முடியல? அது யாரையும் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல. என் கட்சிக்காரங்க மட்டும்தான் சொல்லணுமா, மற்றவங்க சொல்லக்கூடாதா? ஒரு கேள்வியாக நட்பாக கேட்குறேன், தோழமையாக கேட்குறேன். அதனால் நீங்களும் சொல்கிற காலம் வரும். ஆளுநர் அவர்கள் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துக்கு எல்லோருக்கும் அனுப்புகிற மாதிரி ரொட்டீனாக எங்களுக்கும் அனுப்பிச்சிருக்காரு. நாங்களும் அதே மாதிரி ரொட்டீனாக அதை கலந்துக்கிறதுலன்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஆளுநர் தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களின் மரபுகளையும் மதிக்க வேண்டும். அவர் அவ்வாறு மதிக்காமல் கொச்சைப்படுத்துவது, திரித்து பேசுவது, திருக்குறளையும் திருவள்ளுவரையும் கூட அவருடைய கொள்கைகளுக்கு எதிராக அடையாளப்படுத்துவது போன்ற பணிகளை தொடர்ந்து அவர் செய்து வருகிறார். இந்த நிலையிலே அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு தேநீர் விருந்துக்கு அழைப்பது முரணாக இருக்கிறது. எனவே நாங்கள் தொடர்ந்து அவருடைய அழைப்பை புறக்கணித்திருக்கிறோம். இந்த முறையும் அந்த அழைப்பை நாங்கள் புறக்கணிக்கிறோம். இது அவரை அவமதிக்கும் நோக்கில் செய்யவில்லை. அவர் எங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த புறக்கணிப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். என்னுடைய சின்னம்மா அவர்கள் மிகவும் கவலைக்கிடமான நிலையில்தான் மருத்துவமனையிலே, தனியார் மருத்துவமனையிலே இருக்கிறார். போராடி கொண்டிருக்கிறோம். அவர் 78 வயது என்றாலும் கூட இன்னும் வாழ வேண்டும் என்கிற ஒரு போராட்டமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. கோமா நிலையிலிருந்து இன்னும் அவர் மீளவில்லை, சுயநினைவு திரும்பவில்லை. நன்றி.